ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீனிங் விளாக் தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க பேக்யார்ட கிளீன் பண்ணி. சரி போலானுமே வந்து பேக்யார்ட் ரொம்ப மோசமா இருக்கா, சரி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சது. அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, போலன் ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு 10 நிமிஷம் கார வெளில நிறுத்தினாவே போதும். அப்படியே ஒரு எல்லோ கலர் லேயர் மாரி அவ்ளோ படிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சிக்காயி இப்ப தான் ஓகே ஆயிருக்கோம். சரி பேக்யார்டுமே கிளீன் பண்ணிரலாம். ஏன்னா சம்மர் வந்துருச்சுன்னா அவங்க முக்காவாசி நேரம் பேக்யார்ட்லயே தாங்க இருக்கிறது. சாப்பிடுறது, அதுவும் மதியம் சம்டைம்ஸ் தூங்குறதுனா கூட பேக்யார்ட்ல தான் போய் தூங்கிக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பேக்யார்ட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு வாஷ் பண்ணிக்கலான்ட்டு தான் இன்னைக்கெல்லாம் ஆரம்பிச்சதுங்க. எவ்ளோ பொருள் பாருங்க. ஆவற பொருளோடங்க ஆவாத பொருள் தான் ஏகப்பட்டது இருக்குது. அது என்னவோங்க நம்ம வந்து நெறைய பொருள் இருக்கட்டும், இருக்கட்டும்னு வச்சுட்டே இருப்போம். வச்சிருக்கும் போதெல்லாம் நமக்கு யூஸே ஆகாது. என்னைக்கு நம்ம தூக்கி போடுறோம் பாருங்க, அடுத்த நாளே நமக்கு அது தேவைப்படுற மாரி இருக்குங்க. அடடா! அந்த பொருள் இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிதாங்க ஆயிடுச்சு. ஸோ வந்து நெறைய செடிலாம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா? அதோட பாட்லாங்க ரொம்ப நெறைய சேர்ந்து போச்சு. நானும் இருக்கட்டும், இருக்கட்டும்னு 2 வருஷமா வச்சுக்கிட்டே இருந்தேங்க. ஒண்ணுத்துக்கும் ஆவறதே இல்ல. சரி அட்லீஸ்ட் ரீசைக்கிள்யாச்சும் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ரீசைக்கிள்ல போட்டுட்டுங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் தான் இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதோட எக்ஸ்ட்ரா பைப் எல்லாமே இருந்ததுங்க. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோல கண்டிப்பா காமிக்கிறேங்க. ஏன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா பைப் இருக்குது. அதில எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அப்புறம் ஆல்ரெடி நாங்க செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கார்டனில, அதுவுமே எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கூடிய சீக்கிரம் எடுத்து போடுறேங்க அந்த வீடியோ. ஸோ அது எல்லாமே எடுத்து கிளீனிங் எல்லாமே எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில போட்டு வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் அந்த கவுச் இருக்குது இல்லைங்களா, ஒரு பிளாக் கலர் கவுச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குஷன் இருக்குங்க. அது ஒரு சோஃபா டைப் மாரி தான். நம்ம பெட் மாரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஸோ அந்த குஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் வின்டருக்கு முன்னாடியே எடுத்து உள்ள வச்சுறதுங்க. ஏன்னா வின்டர், ஸ்ப்ரிங்லாம் கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த குஷன் வந்து அந்த குளிருக்கு, அப்புறம் அந்த வெயிலுக்கெல்லாம் சேர்ந்து, மழைக்கெல்லாம் சேர்ந்து அது என்ன ஆகுதுன்னா, ஒரு மாரி பாசம் புடிச்ச மாரி ஆயிடுதுங்க. ஒரு மாரி பூச ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த டைம் போலன் வேற நெறையா வந்தது இல்லைங்களா? அந்த பிளாக் குஷன்ல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லோ கலரா தான் இருந்தது. அது வாஷ் பண்ணி எடுக்கிறதே பெரிய வேலையா தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீலிங் இருக்குது இல்லைங்களா? சீலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்செக்ட்டோட எக் வச்சிருந்ததுங்க. மஸ்கிட்டோட எக்குன்னு நெனைக்கிறேன். நெறைய இருந்ததுங்க ஃபுல்லா. இது வந்து நம்ம குளோரெக்ஸ் வைப்ஸ் இருக்குது இல்லைங்களா? அத போட்டு தொடச்சாவே வந்துரும் ஃபேன்ல, அப்புறம் சீலிங்ல எல்லாமே இருந்ததுங்க. சரி கிளீன் பண்றோம்னு ஆரம்பிச்சுட்டோம். எல்லாத்தையுமே நீட்டா கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கண்ட்ரோல் தான் கூப்பிட்டுருந்தோம். அவன் வந்து என்ன பண்ணான்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய பைப்லிங்க, நல்ல ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் நல்ல ஸ்ட்ராங் கெமிக்கல் போல இருக்கு. அத கொண்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா அடிச்சாங்க. விண்டோக்கு, சீலிங்க்கு எல்லாத்துக்குமே அடிச்சான். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நீங்க வெளிலயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கெமிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு. இந்த வருஷம் அதெல்லாம் கூப்பிடவே இல்லைங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப கெமிக்கல் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா, பக்கத்துல செடி வேற இருக்குது இல்லைங்களா? ஸோ எனக்கு அதுவே வந்து மனசுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தது. இது ஒண்ணும் பெரிய வேலையும் இல்லைங்க. வைப்ஸ் போட்டு தொடச்சாவே நீட்டா வந்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதனால கூப்பிட்டாச்சு. இந்த டைம் வந்து தொடச்சாவே நீட்டா வந்துருது. மறுபடியும் வந்துனா கூட நம்ப லேடர வச்சு ஏறி ஏறி தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கூப்பிடலைங்க. கிட்டத்தட்ட சீலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 இடத்துக்கிட்ட இருந்ததுங்க. அங்கங்க குட்டி குட்டியா இருந்ததுங்க. ஸோ ஃபுல்லாவே எல்லாம் தொடச்சு எடுத்துட்டுங்க, அதுக்கப்புறம் கீழ வந்து கூட்டி விட்டுட்டு வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க.
சீலிங்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. சரி கவுச்சுமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. அங்கே பாருங்கள் அந்த சர்க்கிளாக இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே போலன் தாங்க. அது நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. சும்மா வாஷ் பண்ணால் வரவே இல்லைங்க. நல்லா ப்ரஷ் போட்டு தேய்க்கிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி வெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலுங்க, செம்ம சுருக்குன்னு தான் இருந்தது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிரும். காஞ்சிருச்சுன்னா அப்புறம் பேக் யார்டுமே அதுவுமே நம்ம கழுவி விட்டோம்னா காஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து இந்த அளவுக்கு மோசமான போலன்லாம் வராதுங்க. ஸோ அந்த ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டா போதும். அதனால தான் சரின்ட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டாச்சுங்க. வெளில நிற்கவே முடியல, நல்லா கையெல்லாம் எரியிற அளவுக்கு தான் வெயில் அடிச்சிட்டு இருந்ததுங்க. இந்த கவுச் வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட்டில் வாங்கினதுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா $300 $350 வந்ததுங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கவுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பெட்டு மாதிரியுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 2 சைட் தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஃப்ளாட்டாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த டபுள் பெட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சைஸ்க்கு வந்துடும். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாங்குச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்குது இல்லைங்களா பார்டரு, அதுவுமே ஸ்டீல் தாங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப துருலாம் பிடிக்கிறதில்ல. பிளாக் கலரை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கனால அந்த துருலாம் ஒன்றும் பிடிக்கிறது இல்லைங்க. ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் சரின்ட்டு அப்புறம் அப்படியே அது தாங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது எல்லாமே கழுவி விட்டுட்டு அப்புறம் கீழே வந்து இந்த காரையுமே நல்லா கழுவி விட்டுறலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக செம்மண் தாங்க. நம்ம எவ்வளோ தான் பார்த்து நம்ம வந்தோம்னாலும் அந்த காரையில் எங்கேயாவது வந்து செம்மண் வந்து நல்லா கரை வந்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லா டைமே கார்டனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் போட்டு போக முடியாது. அவசரமாக எதுக்காக போவோம், கருவேப்பிலை பொரிக்க, பச்சை மிளகாய் பொரிக்கிறதுக்குன்ட்டு. ஸோ நம்மளால் வந்து எல்லா டைமும் ஸ்லிப்பர் போட்டு போக முடியறது இல்லைங்க. அதனால எப்படி காரையில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் இந்த செம்மண்ணுக்கு அதுக்குங்க நல்லா டார்க்காக பிடிச்சிக்கிச்சிங்க. நானும் அந்த சீமாரில் போட்டு தேய்ன்னு தேய்க்கிறேங்க, எப்படி தேய்ச்சாலும் வரவே இல்லை. சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வாஷ் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பாங்க. இதுதாங்க அது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப் இருக்குது இல்லைங்களா, அது வாட்டர் பைப்பை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மேலே இருக்கிற சன்னமான பைப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் தான் தண்ணி வருங்க. இதுக்கு வந்து அந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்குதுங்க. நல்லா ரொம்ப ஸ்பீடாகவே வருதுங்க. நமக்கு வந்து அந்த என்ன செட்டிங் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வருதுங்க. நம்ம வந்து இது வந்து கரண்ட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். அந்த நாசில் இருக்குது இல்லைங்களா, அந்த நாசிலில் வந்து 4-5 வெரைட்டி வச்சுருக்குறாங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடுங்க. நம்ம கழுவி விடும்போது ஏதோ லிக்விட் சொல்யூஷன் போட்டு கூட கழுவி விட்டுக்கலாம். இந்த நாசில் வந்து பார்த்திங்கன்னா 5 டைப் வச்சுருக்குறாங்க. நமக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பட்டையாக இருக்கிறதாங்க எடுத்தேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்தி வரும், கொஞ்சம் கழுவுற வேலை ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் சரின்ட்டு அதுதான் எடுத்தேன். நான் இது வரைக்கும் ப்ரெஷர் வாஷ் பண்ணதே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியாது. சரி ஃப்ரெண்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. ஆனால் அது பண்ணணுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க. நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து செம்ம பளிச்சுன்னு இருந்ததுங்க. தண்ணி வந்து செம்ம ஸ்பீடாக தான் வந்திருந்தது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடுச்சுங்க. அந்த செம்மண் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து அந்த பில்லருக்கெலாம் பெயிண்ட் பண்ணியிருந்தோங்க. குட்டி விளையாடும்போது என்ன பண்ணிட்டான், அந்த பெயிண்ட்லாம் கொஞ்சம் கீழே ஊற்றி வச்சுட்டான். ஸோ அந்த பெயிண்ட்லாம் கூட கொஞ்சம் கரை இருந்ததுங்க. அது எல்லாமே பயங்கர க்ளீனாக வந்துருச்சு. எனக்கு வந்து அந்த டிவிலெலாம் ஆட் வரும் இல்லைங்களா, ரொம்ப வந்து அழுக்காக இருக்க பாத்திரத்தை வந்து சும்மா லைட்டாக தேய்ச்சினுமே பளிச்சுன்னு ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுவும் பேக்யார்டு வந்து பளபளன்னு ஆகிறத பார்த்துமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. நானும் குட்டியும் மாற்றி தான் வந்து இது ப்ரெஷர் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஏன்னா அது வந்து அந்த ஹேண்டில் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப வைப்ரேட் ஆகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே கை வலிச்சிக்கிட்டே இருந்ததுங்க. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு மாற்றி கிட்டத்தட்ட இது கழுவி முடிக்கிறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சிங்க. வெறும் இந்த 2 காரை மட்டும் கழுவுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சிங்க.
இங்கே பாருங்கள் வாசல் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட செம்மண் கரையே தெரியலிங்க, அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக போயிடுச்சு. அந்த பெயிண்ட்லாம் கூட பளபளன்னு போயிடுச்சுங்க. எனக்கு வந்து பார்க்கவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா கவுச்சி எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறேங்க. இப்போ டைம் கிடைச்சா மாட்டலாம், அப்போ மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நேரமே கிடைக்கல. நாம் தான் க்ளீனிங் இறங்கிட்டோம்னா அது பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும் இல்லைங்களா? சரின்ட்டு இன்றைக்கே மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்இடி ஸ்ட்ரிங் லைட் தாங்க வாங்கியிருந்தேன். காஸ்கோவில் வந்து நல்ல டீல் கொடுத்தாங்கன்ட்டு ஃபால் டைம்லேயே வாங்கிட்டேங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி தான் நேரம் வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிங் லைட்டுங்க. இது வந்து 48 ஸ்கொயர் ஃபீட் வருமுங்க. ஸோ அந்த பேட்டியோக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். பேட்டியோவில் அந்த வாலில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அது ஹேங்கிங்காக இருக்குங்க. அந்த லைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது சோலார் லைட் இல்லைங்க, நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சோலார் லைட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தாங்க, தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. காஸ்கோ பேக்கிங்கை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்ப பக்காவாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பல்புமே வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா கூட மாற்றிக்கிற மாதிரிங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு மாட்டிட்டோங்க. மாட்டிட்டு எண்டில் தான் பல்பு வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஈஸியாக தான் இருந்தது, சும்மா நம்ம 2 ரொட்டேட் பண்ணாவே போதும். ஏன்னா வந்து இது ஃபுல்லாக நம்ம ஆணி அடிச்சு தாங்க மாட்டுற மாதிரி இருக்கும். ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்ததுங்களா, ஸோ புஷ்பின்னுக்கெலாம் நிற்காதுங்க. அது இல்லாமல் வெளியில் அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பின் வந்து அந்த வுட்டில் இறக்கவே முடியாது. உள்ள இன்டோர்னால் புஷ்பின் இறக்கிறது ஈஸியாக இருக்குங்க, வெளில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துங்க சின்ன சைஸ் ஆணியாக இருந்தாவே போதுங்க. நீங்கள் வந்து ஒயிட்டு தான் வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, எது அடித்தாலும் தெரியாதுங்க. ஏன்னா அது அந்த கீழே இருக்கிறது பெருசாக இருக்கனால அந்த ஆணியை வந்து ஓரளவு கவர் பண்ணிவிடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆணியை யூஸ் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக அந்த ஒரு விரல் சைஸுக்கு இருக்கிற ஆணி தாங்க எடுத்துருந்தோம், சின்ன சைஸாக. ஸோ இந்த ஆணி வந்து நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டினா கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் பேக் யார்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்ததுங்க லைட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி பின்னாடியுமே அந்த விண்டோ கிட்டேயுமே கவர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தோம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. ஸோ ஓரளவுக்குலாம் கரெக்டாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மெஷர் பண்ணிங்க மாட்டிக்கிட்டே வந்துட்டோங்க. இது வந்து என்னால் பண்ண முடியலைங்க, கொஞ்சம் இதுக்கே டயர்டாகிடுச்சு க்ளீன் பண்ணிவிட்டு. அப்புறம் ஃபுல்லாக அவர் தான் வந்து ஆணி அடித்து மாட்டி கொடுத்தாருங்க. அவர் மாட்டிட்டு வர நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக பல்பு வந்து அதில் மாட்டிக்கிட்டே வந்துட்டேங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த ஒர்க்கும் முடிச்சாச்சுங்க. நைட்டே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பல்பெல்லாம் ஃபுல்லாக மாட்டிட்டு நைட்டு லைட்டுமே போட்டு பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி லைட்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பேக் யார்டுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பளபளன்றது பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருந்ததுங்க. சரின்ட்டு அப்புறம் அந்த கவுச்செல்லாம் இழுத்து போட்டுங்க. அப்புறம் அந்த குஷனுமே வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட வீடு வந்து சொந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இது வந்து என்னோடய சொந்த வீடு தான். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க வந்து. ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கார்டன் பண்ணுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் வசதியாக இருந்தது. ஸோ வந்ததுலேருந்தே கார்டன் ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 இயர் தான் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால் என்னோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் நிறைய பேர்த்து ஷேர் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண முடியலைங்க. ஒரு சிலருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், பட் ரிப்ளை பண்ணலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இந்த கொஷின் தாங்க சொன்னேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபோல்டுங்க. ஸோ நம்ம வந்து வேணுங்கிறப்ப உள்ளே கொண்டு போய் வைக்கும்போது அழகாக மடித்து வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கவுச் இருக்குது இல்லைங்களா, கவுச்சோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரிங்க. ஏன்னா அது நெகந்து போகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாக் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது இல்லைங்களா, அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுங்க இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சாயிற மாதிரி வேண்டாம், ஃபுல்லாக பெட் வேணுனாலும் அந்த மாதிரி எடுத்து
எடுத்துக்கலாங்க. ஸோ எப்படி வேணுமோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நாங்கள் சம்மர் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் வெளியிலேயே தாங்க இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஊரில் தோட்டத்துலாம் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 2 சைடுமேங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வேணுங்கிற திங்ஸை வந்து அதில் வச்சுக்கலாம் நம்ம சாப்பிடும்போது அந்த கவுச்சில் வந்து ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ மதியம் வந்து நாங்கள் மதியமாகட்டும் டின்னர் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளில சாப்பிட வந்து ரொம்ப விரும்புவோங்க. எனக்கு வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்றதோட வெளில வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்றதுக்கு அந்த குருவி சத்தத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் எங்களோட பேக்யார்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசியான பேக்யார்டு இல்லை. ஸோ பின்னாடி ஃபுல்லாக வீடு இருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ஷேடு இருக்குது இல்லைங்களா, சன் ஷேடுன்னு சொல்லிட்டுங்க காஸ்கோவில் தான் வாங்கியிருந்தோம். இதுவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியாச்சுங்க. இந்த ஷேடு வந்து நம்ம வேணுங்கிறப்ப நமக்கு எப்போல்லாம் ப்ரைவசி வேணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த ஷேடு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். இது வந்து பர்ஃபெக்டாக அந்த நம்ம ஊர்லலாம் அந்த ஈஸி சேர் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஊரில் தாத்தாலாம் உட்காருவாங்க பாருங்கள், அந்த ஈஸி சேரில் ஒரு கிளாத் இருக்கும் பாருங்களேன், ஒரு மாதிரி திக்காக இருக்கும். அது வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாது, ஒரு மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மாதிரியே இருக்குங்க. அந்த கிளாத்து தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த வெயிலையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளேருந்து பார்க்கும்போது அந்த வெளில இருக்கிற வீடு வந்து ஓரளவுக்கு லைட்டாக தெரியுங்க. ஆனால் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து உள்ளே சுத்தமாக என்ன இருக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அந்த ப்ரைவசி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இது வந்து எக்ஸ்டீரியர் பிளைண்டு தான். ஸோ ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தோங்க, சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் வேணுங்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா, வேண்டாங்கிறப்ப இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியே வச்சுக்கலாம். வெளிலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாதுங்க, நம்ம இந்த இடத்துல பிளைண்ட்ஸ் போட்டிருக்கோமா இல்லையான்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா வாங்குறோம் 4 பக்கமும் வாங்கிடலான்னு 4 பக்கமும் வாங்கிட்டேங்க. நான் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு தான் பார்த்தேன். ஸோ இந்த சைஸ் தான் இருக்கலே பெருசு கிடச்சிதுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதே வாங்கியாச்சு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி சன்ரூம் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ எனக்கு வந்து இதுவே இப்போதைக்கு ஓகே தான். ஸோ அதனால் சரின்ட்டு இதை போட்டாச்சுங்க. அது உள்ளேருந்து பார்க்குறதுக்கும் வெளிலேருந்து பார்க்குறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குங்க. உள்ளேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த ஷேடு தெரியுது இல்லைங்களா, வெளிலேருந்து பார்க்கும்போது உள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒன்றுமே தெரியாதுங்க. நல்ல ப்ரைவசியான பிளைண்டு தாங்க. இது காஸ்கோவில் வந்து வருஷம் கரெக்டாக இந்த மே மந்த்து ஏப்ரல் மந்தில் தாங்க வரும். அது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 79 என்னவோங்க. அதுவுமே ஆஃபர் போடுவாங்க. காஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது வாங்குறத விடங்க ஆஃபர் போட்டதுக்கப்புறம் வாங்கினா நல்ல டீலாக வாங்கலாம். 59க்கோ 49க்கோ வாங்கினேங்க. இதுவுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள் நைட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் புலாவ் செஞ்சுருந்தேங்க. பீஸ் புலாவும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருந்தேன். குட்டி வந்து எனக்கு தோசை வேணும்னு கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரமல் கஸ்டர்டுமே இருந்ததுங்க காஸ்கோவில் வாங்கினது. சரி வா நம்ம வெளில போய் உட்காந்து சாப்பிட்லாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடி மழையுமா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வெதர் வந்து நல்லா சில்லுன்னு இருந்ததுங்க. சரி ஓகேன்ட்டு வெளில உட்காந்து நல்லா சாப்பிட்டு அந்த டே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பியாக போயிடுச்சுங்க. ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.